37ஆம் சங்கீதம் அதனுடைய 29வது வசனத்தை வாசிக்கலாம். 37:29. சத்தம் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நேற்று தினத்திலே நாம் இந்த வார்த்தை, இந்த வசனத்தை தியானித்தோம். இதில் நம்முடைய வாழ்க்கை குறித்து நாம் நேற்றைக்கு கவனித்தோம். நீதிமான்களால் மட்டும்தான் இந்த பூமியில் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழ முடியும். ஆமென். நீதிமான், இந்த பூமியில் ஒரு மனிதன் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கை யாரால் மட்டும்தான் வாழ முடியும்? நீதிமான்களால். ரெண்டாவது சொன்னோம், போலித்தனம் மாறுகிறது. அல்லேலூயா. போலித்தனம் என்னன்னா, நான் வாழ வேண்டிய வாழ்க்கை வாழாமல் இன்னொரு வாழ்க்கை வாழுகிறேன். அல்லேலூயா. அதான் போலித்தனம். பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். அல்லேலூயா. அதான் போலி. அதாவது நான் வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கை இருக்குது, அது ஆமேன், அந்த வாழ்க்கை வாழாமல் இன்னொரு வாழ்க்கை. பேதுரு ஆமேன் மீன் பிடிக்க போனார், வலையை எடுத்துட்டு. அப்போ ஆண்டவர் அழைக்கிறார், வாருங்க, ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது அல்ல. அல்லேலூயா. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை இது. நீ வாழ வேண்டிய வாழ்க்கை என்னுடைய ஆடுகளை மேய்க்க வேண்டும். நீ மீன்களை பிடிப்பதல்ல உன்னுடைய வாழ்க்கை. நீ ஆயிரங்களை கிறிஸ்துவனை நடத்த வேண்டும். இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால் இந்த போலித்தனத்தை விட்டுட்டு நீ வாழ வேண்டிய வாழ்க்கைக்கு வா என்று கர்த்தர் பேதுருவை அழைத்தார். அல்லேலூயா. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அது மட்டுமல்ல, ஆமேன், பரலோகத்தில் வாழும் வாழ்க்கை, நான் பரலோகத்தில் வாழும் வாழ்க்கையை இந்த பூமியிலே கர்த்தர் என்ன செய்வார்? வாழ வைப்பார். வாழ வைப்பாரா? ஆமாம். இதுதான் நீதிமான்கள் பூமியை சுதந்திரிப்பார். இது நம்ம நேற்றைக்கு நாம் தியானித்தது நமக்கான வார்த்தை. நான் இன்னைக்கு கொஞ்சம் தேசத்தை டச் பண்ணுறேன் இதே வேர்டில். அதனால நீங்கள் என் கூட என்ன செய்யணும்? கோஆப்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஜபம் 2 காரியத்தை செய்யும். அதனால் ஒன்று நமக்குள்ளேயும் கிரியை செய்யும், 2வது நம்மை கொண்டு தேசத்துல ஒரு அசைவை ஏற்படுத்தும். அல்லையில வர மாட்டேங்குது. ஆமேன். அதனால் நீங்கள் நேற்றைக்கு எந்த அளவுக்கு இதாக இருந்தீங்களோ அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் என்ன செய்யணும்? இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள், நான் நீதிமான்கள் பூமி என்ன செய்வார்கள்? சுதந்திரிப்பார். இது எப்படின்னா, இப்போ பாருங்கள், தடிக்காரங்குணத்தை எடுத்துக்கோ. தடிக்காரங்குணத்தில் இந்த ஊரில் ஒரு 10,000 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 10,000 பேர் இருக்கிறாங்க. 10,000 பேரில் ஒரு 50 பேர் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள், அல்லது 50 பேர் மட்டும்தான் நீதிமான்கள் என்றால், இங்கே 10,000 பேரில் 50 பேர் மட்டும்தான் யார்? நீதிமான்கள். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், புரிய வைக்கிறேன், ட்ரை பண்ணுறேன். 10,000 பேரில் 50 பேர் மட்டும்தான் நீதிமான்கள்னா, மற்ற அத்தனை பேரும் யாராக இருக்கிறார்கள்? ரட்சிக்கப்படாத மக்களாக என்ன செய்கிறார்கள்? இருக்கிறார்கள். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இங்கே ரட்சிக்கப்பட்டவருடைய கூட்டத்தை காட்டிலும் ரட்சிக்கப்படாதவருடைய கூட்டம் தான் அதிகமாக இருக்கு. அப்போ எங்கே பார்த்தாலும் யாரை தான் தெரியும்? சொல்லுங்க. ரட்சிக்கப்படாதவர்களே தான் தெரியும். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களான இருக்கிறாங்க. ஏதோ வரல் வெட்டி 10,000 பேர் இருக்கிற இடத்துல 50 பேர் தான் யார் இருக்கிறா? ரட்சிக்கப்பட்டவங்க. அப்போ நம்ம கண்ணுக்கு யாராகத்தான் தெரியும் என்றால் ரட்சிக்கப்படாதவர்களாக தான் தெரியும். இப்போ ஆண்டவர் தடிக்காரங்குணத்தை சந்திக்க ஆரம்பிக்கிறார். ஆமே, இதுக்கே ஆமென் சொல்லணும். அப்படிதானா? ஆமே. ஜனங்களை ரட்சிக்க ஆரம்பிக்கிறார். ஜனங்களை ரட்சிக்க ஆரம்பித்து 50 எப்படி மாறுதுன்னு 100ஆ மாறுது, 100 500ஆ மாறுது, 500 1000ஆ மாறுது. அதாவது 10,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே உள்ள கவுண்டு 10,000 முதல்ல இருந்த இடத்துல 50 பேர் தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இப்போது அந்த ரட்சிக்கப்படாத மக்கள், அந்த 10,000 பேர் ரட்சிக்கப்பட்டு 50 100 100 500 500 1000 ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1000 5000ஆக மாறுது,
5000 8000 மாறுது. ஆமென். 8000 இப்போ 900 மாறுது. இப்போ என்னுடைய கேள்வி, எங்கே பார்த்தாலும் யாரை தான் தெரியும்? ரட்சிக்கப்பட்டவர் அல்லது நீதிமான்களை தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க. இப்போ நீதிமான்களால் தடிக்காரங்குணம் நிரம்பி விட்டது. புரிகிறவங்க ஆமென் சொல்லுங்க. இதுதான் இப்போ எங்க தடிக்காரத்தில் எங்க பார்த்தாலும் யாராக தான் இருக்கிறாங்க? நீதிமான்கள். இதே ஆட்கள் தான் முதல்ல எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? ரட்சிக்கப்படாதாங்க. ஒரு 50 பேர் தான் இருந்துச்சு. அப்போ எல்லாம் ரட்சிக்கப்படாத மக்களாக இருந்தாங்க. இப்போ எங்க பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஆமென். இப்போ தடிக்காரவனம் அப்படியே மூவ் ஆகுது சொல்லோட்டுக்கு. அங்கேயும் ரட்சிக்கப்படாத மக்கள் இருந்தாங்க. இப்போ அங்கேயும் எண்ணிக்கை ரட்சிக்கப்பட்டவங்களா மாறுது. ஹல்லேலூயா. நேரா தரிசனங்கோப்பு போகுது, திட்டோலைக்கு போகுது. எங்க பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை என்ன ஆகி கொண்டிருக்கிறது? அதிகரித்து கொண்டே இருக்கிறது. திட்டுவளை தூரங்காடு போகுது. நாகர்கோவில் போகுது. எங்க பார்த்தாலும் யாராக இருக்கிறார்கள்? நீதிமான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம் சத்தமா. ஹல்லேலூயா. இதுதான் இப்ப எங்க பார்த்தாலும் யார் மட்டும்தான் இருக்கிறா? நீதிமான். இப்போ தேசம் முழுவதும் ரட்சிக்கப்பட்டவர்களால் நீதிமான்களால் நிறைந்து விட்டது. அதுதான் வசனம் சொல்லுது, நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஹலோ ஆமென். இப்போ ஒரு மீட் மார்க்கெட்ல பார்த்தா அங்கேயும் ரட்சிக்கப்பட்டவங்க பூமியை சுதந்தரிக்கிறது. ஆமென். ஒரு திருமண வீட்டில் பார்த்தா அங்கேயும் யார் தான்? ரட்சிக்கப்பட்டவங்க. சினிமா பாட்டு கேட்ட சினிமா பாட்டு தொனித்த மண்டபத்தில் இப்போ என்ன பாட்டு தொனிக்குது? ஆவிக்குரிய பாட்டு. சத்தமா ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். இப்போ ஆமீன். ஒரு வேற எங்க போனோம்? ஒரு பப்ளிக்கான ஒரு இடம், ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் அங்கேயே ரட்சிக்கப்பட்டவர்கள். எங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள போனால் அங்கேயே ரட்சிக்கப்பட்டவர்கள். புரியல நினைக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு அசைவு இயேசுவின் நாமத்தில் உண்டாகத்தான் போகிறது. ஆமீன் சொன்ன நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. விசுவாசத்தை புரிஞ்சவங்க ஹல்லேலூயா. விரும்புகிறவர்கள் ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டத்தால். வெரி குட். இதற்கு தான் சத்தம் சொல்லணும், அப்படிதானே? சொல்லுங்க, ரட்சிக்கப்பட்டவர்களின் கூட்டத்தால் தேசம் நிறைய போகிறது. ஓஹோ ஷபா லகா தாரா 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 ஜூடா பாலா தாரா பாலா ஷிகா தாரா கடா ரகா தாரா கடா ரீபா தாரா ஷியா தாரா கடா. உங்க தெருவில் ரட்சிக்கப்பட்டவங்க யார்? எத்தனை பேர்? அது நாங்க மட்டும்தான். இப்போ உங்க தெருவில் எப்படி? இப்போ எங்க தெருவில் அத்தனை பேருமே ரட்சிக்கப்பட்டவர்கள். நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நல்லா கையை தட்டுங்க. இனி எழுதுறத நிப்பாட்டிட்டு ஓ ராபா ஷாம்தானா ஹம்தானா ஹல்லதானா. இது நான் சொல்றேன், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன். இந்த அதிகாலை ஜபத்தின் மூலம் ஆமேன் 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 ரீகா லஹந்தரா கடகதரா ரீபல நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். முதல்ல இது என்னோட தரிசனம், அதனால நீங்க கூட கோஆபரேட் பண்ணணும். பாயிண்ட் சொல்லிட்டேன், இனி ரிசீவ் பண்ற வேர்டு ஆமேன் சொல்லுங்க. முதல்ல ஜபிக்கிற ஜபம் எங்க தெருவில் ஒரு வீட்டில் மட்டும்தான் ஜபம் நடந்துட்டு இருந்துச்சு. ஆமேன். இப்ப நீதிமான்களால் பூமி சுதந்தரிப்பார்கள். இப்ப என்ன இப்ப எப்படின்னா எங்க தெருவில் எல்லா வீட்டிலையும் ஜபங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. புரியல. முதல்ல எங்க வீட்டில் மட்டும்தான் கிறிஸ்தவ பாட்டு ஓடிச்சு, மற்றபடி சினிமா பாட்டு அது இதுன்னு ஓடிட்டு இருந்துச்சு. இப்ப பார்த்தா எல்லா வீட்லயும் ஆமே கிறிஸ்தவ பாட்டு துணிக்க ஆரம்பிக்குது. ஏன்னா கையை தட்டுங்க சிஸ்டர். ரீபா தர பல ஷிகதர கட ஹரிகதரா
ரீபதரபல சிகதரா. நல்ல கையை தட்டி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால நான் தரிசனத்தை பேசிட்டு இருக்கிறேன். நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உடபல பரபல பரிசுத்தவான்களுடைய கூட்டம் தேசத்தில் பெருகுகிறது. கை தட்டு சொல்லுங்க, கை தட்டுவதை சொல்லுங்க. பரிசுத்தவான்களின் கூட்டம் ஆமே தேசத்தில் பெருகுகிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. பரிசுத்தவான்களின் கூட்டம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தவான்களின் கூட்டம் தேசத்தில் பெருகுகிறது. பரிசுத்தவான்களின் கூட்டம் தேசத்தில் பெருகுகிறது. பரிசுத்தவான்களின் கூட்டம் தேசத்தில் பெருகுகிறது. உடபரபலபல சிகதரகடா. ஹல்லேலூயா. இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை ஆராதிப்பேன். சத்தமா சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன். ரிகமா ஷபகதரகடரகதர உடபலதரபல சப்தன ரிபதரகதன. என்ன சத்தமா? இன்னும் துதிப்பே, இன்னும் போற்றுவே, இன்னும் உம்மை அரகதரகடரகதர. வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க. பரிசுத்தவான்களின் கூட்டம் தேசத்தில் பெருகுகிறது. காது கேட்கல, சொல்லுங்க சத்தத்தை, இந்த வார்த்தையை சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. பரிசுத்தவான்களின் கூட்டம் ஆமென் இந்த தேசத்தில் பெருகுகிறது. முதல்ல கேட்டா உங்க ஊர்ல ஆமேன் ஸ்தோத்திரம், ஆமே குடிகாரங்களா, மதுபானத்துக்கு அடிமைப்பட்டவங்க இருக்கிறாங்களா? எஸ், எங்க ஊர்ல ஆமீன் ஸ்தோத்திரம் குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. இப்ப பார்த்தா குடிகாரங்க எல்லாம் நீதிமான்களாய் மாறிவிட்டார்கள், தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறிவிட்டார்கள், பரிசுத்தவான்களாய் மாறிவிட்டார்கள். அதுதான் வசனம் சொல்லுகிற. நீதிமான்கள் பூமியை சத்தமா சொல்லுங்க சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா, ஆமென். இப்போ உங்க ஊர்ல ஒயின் ஷாப் இருக்கா? ஒயின் ஷாப் இருக்கு, ஆனா குடிக்க போறதுக்கு யாரும் கிடையாது. ஆமே, காஞ்சி போயிருக்கு. காரணம் எல்லாரும் ஆமே ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறிவிட்டார்கள். அதனாலதான் வசனம் சொல்லுகிறது, நீதிமான்கள் வாயை திறந்து சொல்லுங்க இந்த வார்த்தைய. சொல்லுங்க. ஆமை வாயில பழமா இருக்கு, சத்தமா சொல்லுங்க. நீதிமான்கள் ஆமை பூமியை சுதந்தரிப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கெல்லாம் நான் இயேசுவின் நாமத்தை கட்டளையிடுகிறேன் கூட ஆமென் சொல்லுங்க. எங்கெல்லாம் ரட்சிக்கப்படாதவர்கள் இருக்கிறார்களோ, ரட்சிக்கப்படாத மக்கள் வாழ்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர்களாய் மாறுவார்களாக. ஓ ரபல நீதிமான்கள் ரிபல பதரபல சிகதரகடரகதரா. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்தியாவின் நிலைமை நீங்க கூட இதுக்கு தான் நீங்க சத்தமா கோஆபரேட் பண்ணணும். ஆமென். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், இது தரிசனம் எழுப்புதல் பற்றி பேசுகிற நேரமாக்க. அதனால நீங்க கூட தீயா இருக்கணும். ஹல்லேலூயா. ஒரு 10 நிமிஷம் கூட. ஏன்னா நமக்கான வேடு வரம்பு மட்டும் பழன்னு வாய பழக்கியதில்லை. இதுல தான் சத்தமா ரிசீவ் பண்ணி ஆமென் சொல்லணும். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இந்தியாவில் இப்ப எங்க பார்த்தாலும் ரட்சிக்கப்படாத மக்களை தான் நம்ம பார்க்கிறோம். அப்படிதானா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இது கன்னியாகுமரி மாவட்டத்தை தாண்டி திருநெல்வேலி மாவட்டத்தை தாண்டி போனா அவன் ரட்சிக்கப்படாத மக்கள் அதான் அதிகமா பார்க்கிறோம். நான் சொல்றேன், அந்த நிலைமைக்கு கர்த்தர் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பாராக, வைக்க போக இந்த நம்ம ஜெபம் ஒரு அசைவை ஏற்படுத்த போகிறது. கை தட்டுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்க இந்த அதிகாலை ஜெபம் ஆமென், 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 ஆமென். எங்க பார்த்தாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நான் விசுவாசிக்கிறேன். ட்ரெயின்ல டிராவல் பண்றோம், ட்ரெயின்ல பார்த்தா
எந்த கம்பார்ட்மெண்ட்ல போய் பார்த்தாலும் சரி, சாயங்காலம் ஆச்சுன்னா மக்கள் பைபிளை எடுத்து உட்காந்துட்டு பைபிளை வாசிச்சுட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கூட ஆச்சுன்னா எல்லாரும் பக்கத்துல இருக்கிறவங்கள தெரியாத நபர்கள் தான். ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். சாயங்காலம் ஆச்சுன்னா மக்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் பாட ஆரம்பிக்கிறாங்க. காலையில எழும்புனா மக்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயினை நீதிமான்கள் சுதந்திரித்தார்கள். விசுவாசிக்கிறவங்க வேற மாதிரி கை தட்டணும். இது நடக்க போகிறது. நம்ம மண்டையில இந்த வெளிச்சத்தை தந்து கர்த்தர் இன்னைக்கு இந்த பலிபீடத்தை கர்த்தர் பேச வைக்கிறார்னா இயேசுவின் நாமத்தில் அது அப்படியே சம்பவிப்பதாக. அல்லேலூயா. நான் எதிர்பார்த்த கோஆபரேட்டிங் இன்னைக்கு வரல, நான் எதிர்பார்த்தது வரல. ஏன்னா இதுக்கு தான் வரும் நமக்கான வேடுன்னா இப்ப கைத்தட்டு ஆமேன்னு வந்திருக்கோம். ரீபாதாரபல சிகாதாரகடம் சொல்லுங்க. நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தவான்களால் இந்தியா நிறைய போகிறது. சத்தம் வரல, வாயில கொழுக்கட்டையா இருக்கு. சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தவான்களால் இந்தியா நிறைய போகிறது. ஒரு முறை கூட சத்தம். பரிசுத்தவான்களால் இந்தியா நிறைய போகிறது. இன்னும் சத்தமா. பரிசுத்தவான்களால் இந்தியா நிறைய போகிறது. நல்ல கையை தட்டி கமான். சோதரம் 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 உட பல பர பல சிகதரகடா உட பல பதரக சிகதரகடா. ஹல்லேலூயா. நான் தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கிறேன். எங்கூட ப்ளீஸ் கோஆபரேட் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுங்க. கையை தட்டி அந்நிய பாஷை பேசுங்க. ரீபால பதர பல சிகதரகடா. இப்படி நடக்கும் போது என்ன நடக்கும்? இப்படி பரிசுத்தவான்களால் தேசம் நிறையும். ஆமென் சொல்லுங்க. வெரி குட், வெரி குட். இப்படி நடக்கும்போது என்ன நடக்கும்? ஆண்டவர் இயேசு ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், உம்முடைய ராஜ்யம் வருவதாக. இப்படி சொல்றாரு, உம்முடைய ராஜ்யம் வருவது. அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமியிலே ஸ்தாபிதமாக்கப்படும். ஹல்லேலூயா. சண்டே ஆச்சுன்னா என்னுடைய விசுவாசம் சண்டே ஆச்சுன்னா பஸ்ஸில் ஏற அத்தனை பேரும் வெண் வஸ்திரத்தை உடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கையில பைபிள் இருக்கும். ஒருத்தன் சண்டே டிராவல் பண்றான்னா அவன் சர்ச்சுக்கு போகிறதாகத்தான் இருக்கும். புரியல. ஆமேன். பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தா, தடிக்காரன் கூட பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாலும் சரி, பஸ் ஸ்டாப்ல பார்த்தாலும் சரி, பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சண்டே ஆச்சுன்னா சர்ச்சுக்கு போகிற ஆட்களாகத்தான் இருப்பார்கள். பரிசுத்தவான்களால் இந்தியா நிறைய போகிறது. தேவ ராஜ்யம் ஸ்தாபிதமாக்கப்படும். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்க. தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். சத்தமா தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். ஒரு அலையிலே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அடுத்து வெற்றிடங்கள் மாறும். சொல்லுங்க. என்ன மாறும்? சொல்லுங்க. வெற்றிடம் அப்படின்னா என்ன? இந்த இடத்துல எல்லாம் இப்ப பாருங்க. இப்ப ரட்சிக்கப்படாதவங்க கூட்டம் ஒரு ஆள் தான் இருந்துச்சு. 9 பேர்ல ரட்சிக்கப்படணும்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த இடம் வெற்றிடமா இருக்கு. அப்படிதானே? அந்த இடம் எப்படி இருக்கு? வெற்றிடமா இருக்கு. இப்போ அவர்களும் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். அப்ப வெற்றிடம் மாறி போனது. ஆமென் சொல்லுங்க. வெற்றிடங்கள் மாறும். சத்தமா ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். வாயை திறந்து சொல்லுங்க. வெற்றிடம் மாறும். இன்னும் ஒரு முறை கூட சொல்லுங்க. வெற்றிடம் மாறும். இன்னும் சத்தமா வெற்றிடங்கள் மாற போகிறது. எல்லா இடமும் பரிசுத்தவான்களால் நிறைய போகிறது. ஆமென். ஸ்தோத்திரம். சத்தமோரலிலே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வேடு கூட. ஆமென். அந்த வார்த்தையோட கடைசி வார்த்தை, நீதிமான்கள் பூமி என்ன செய்வார்கள்? சுதந்தரிப்பார். கடைசி அடுத்த வார்த்தை சொல்லுங்க. என்றைக்கும் அதில் என்ன செய்வார்கள்? வாசமாயிருப்பார்கள். சொல்லுங்க இந்த வார்த்தை. என்றைக்கும் அதிலே
வாசமாயிருப்பார்கள். ஒரு முறை கூட சொல்லுங்க, என்றைக்கும் அதில் வாசமாயிருப்பார்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? சத்தமாமன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இது என்றைக்காவது ஒரு நாள் நடப்பதல்ல, இது நிரந்தரமாய் மாறப்போகிறது. ஆமென். நல்லா கையை தட்டி ஆமென். என்றைக்கோ ஒரு நாள் இது நடப்பதல்ல. ஆமென். இது நிரந்தரமாய் மாறப்போகிறது. ஆமென். விசுவாசிக்கிறோம். ஆமென். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த ஜெபம் 2 காரியத்தை செய்யும். ஒன்று, நமக்குள்ளேயும் கிரியை செய்யும். 2வது, இது தேசத்தில் ஒரு பெரிய அறுவடை உண்டாகும். விசுவாசிக்கிறீங்களா? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. பரிசுத்தவான்களால் தேசம் நிறையும். அதனால ஆண்டவர் சொன்னாரு, நீதிமான்கள் பூமி என்ன செய்வார்கள்? சுதந்தரிப்பு. இன்னைக்கு ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தான் நீதிமான்கள் வாழ்கிறார்கள், அல்லது எங்கேயோ அத்தி பூத்தார் போல் அங்கே இங்கமா இருக்குது. அது மாறப்போகிறது. எங்கே பார்த்தாலும் பரிசுத்தவான்களுடைய கூட்டமாகத்தான் இருக்க போகிறது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. இது இப்படி இருக்கும்போது எப்படி இருக்கும்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென் சொல்லுங்க இந்த வார்த்தை. பரிசுத்தவான்களால் வெரி குட், தேசம் நிறையும். ஆமென். நிறையுமா? ஆமென். நிறையுமா? ஹல்லேலூயா. கர்த்தர் இதை செய்ய போகிறாரு. அதனாலதான் நீதிமான்களால் குறித்து ஆண்டவர் ஆசீர்வாத, நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நல்லா கையை தட்டி கடைசியாக ஹல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் துதிப்பேன், இன்னும் போற்றுவேன், இன்னும் உம்மை. ஆமென். கொஞ்சம் கூட சத்தமா, இன்னும் துதிப்பேன். ரிகாலபா ஷபல ஹரபஹ ரபஹ ரமன உடபலபர ஷிகதர துடபல கதரகஷி. ஒன்சக இன்னும் துதிப்பேன். ரிகாதர ஷகதர ஹல்மன தஹல்மன ரிபதர ஷகதர. ஆமென் சொல்லுங்க. நீதிமான்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். ஆமென். பரிசுத்தவான்களால் தேசம் நிறையும். இது நிரந்தரமாகும். நான் சொல்ற வார்த்தைகளுக்கு ஆமென் சொல்லிருங்க. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் இங்கே ஸ்தாபிக்கப்படும். ஆமென். வெற்றிடங்கள் மாறும். இது நிரந்தரமாய் காணப்படும். நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.